இது யுகாதி பண்டிகைக்கு பண்ணியிருக்கிற தளிகை கண்டினியூஷன் வீடியோ. இது நேற்றுக்கு நீங்கள் மாங்காய் ஓரை எப்படி பண்ணேன்னு காட்டியிருக்கேன் இல்லையா. இன்றைக்கி மற்ற தளிகை என்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். நான் சாதத்துக்கு பதிலாக கின்வா அரிசியை சாதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மாங்காய் இஞ்சி புளி பண்ணியிருந்தேன். பாசி பருப்புது முழுசு பாசி பருப்பு வரும் பாருங்க, பயிர் அது சுண்டல் பண்ணியிருந்தேன். அப்புறமா லாஸ்ட்டில் சாதத்துக்கு கலந்துக்கிறதுக்கு கீரை மாங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒன் பை ஒன்று. முதல்ல நான் இங்கே பயிர் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு காட்டி கொடுக்குறேன். ஒரு வானலியில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி, ஒரு துண்டு இஞ்சி துண்டு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கடுகெல்லாம் அப்புறம் பயிரை வேக வச்சு குக்கரில் எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டுருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் ரொம்ப நல்லா வரும். பயிர்து அரியுங்கொருமை வெந்தால் நல்லா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை சேர்த்துட்டு நல்லா கலருட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணால் சூப்பராக ப்ரோட்டீன் ரிச்சு பயிர் சுண்டல் ரெடி ஆச்சு. இப்போ ஒரு பக்கம் அதை எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது மாங்காய் இஞ்சி புளி எப்படி பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்குறேன். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கருவேப்பிலை கொத்து, அப்புறம் பெருங்காயம் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இதுக்கு ஒரு 10-12 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஏன் இவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன்னா நாங்கள் வேறு கட்டு மிளகா பொடியெல்லாம் சேர்க்க மாட்டோம், வெறும் பச்சை மிளகா காரம் தான். அப்புறம் இஞ்சி துண்டு 2 இன்ச்சுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது மாங்காய் புளிப்பு மேலே டிபெண்ட் ஆகுது எவ்வளோ காரம் சேர்க்கணும் என்னன்றது. நல்ல புளிப்பு மாங்காவை 2 மாங்காவை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டுருக்கேன். இந்த புளிப்பு மேலே காரம் டிபெண்ட் ஆகிருக்கிறது. ஸோ அதனால் நல்லா காரசாரமாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு வந்து சூப்பர் காம்பினேஷனு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றி மாங்காவை வேக வைங்க. நல்லா வெந்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளைத்தூள் சேர்த்துக்கோங்க. வெல்லம், புளிப்பு, உப்பு, காரம், பச்சை மிளகாய் காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை சேர்த்துட்டு சைடில் இறக்கி வைங்க. இப்போது மாங்காய் இஞ்சி புளி ரெடி ஆச்சு. இப்போது கீரை குழம்பு பண்ணிட்டுருக்கு. யுகாதிக்கு நாங்கள் கீரை மாங்காய் குழம்பு பண்ணுறது ப்ராக்டிஸில் இருக்குது. அதனால தான் தண்டு கீரையை பொடியாக நெருக்கி நல்லா மண்ணில்லாத 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 1/4 கப்பு துவரம் பருப்போட குக்கரில் வேக வச்சுருந்தேன். அதை கொதிக்க கூட்டுட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டுருக்கேன். மிக்ஸி ஜாரில் வீட்லேயே செஞ்ச சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள், தேவைப்படுற உப்பு, கொஞ்சோண்டு புளியை நெஞ்சிருந்தேன், அது ஜலத்தோடையே சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வெள்ளைப்பொடி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கொச்சின்னு இருக்கிற கீரை பருப்புக்கு சேர்த்துட்டுருக்கேன். இதில் 2 துண்டு மாங்காய் கூட சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கோ, எல்லாம் நல்லா மசாலாவோட கொதிக்கணும். நல்லா கொச்சின்னு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 நிமிஷம். அப்புறம் சூப்பராக கடுகு பெருங்காயம் தாளிப்பு கொடுத்துட்டாக்கா எக்ஸலண்ட்டாக குழம்பு, கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா, இன்றைக்கி தளிகை நேற்றுக்கு வீடியோவில் மாங்காய் ஓரை எப்படி செஞ்சேன்னு காட்டி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் குழம்பு, சுண்டல், இஞ்சி மாங்காய் புளி எல்லாம் எப்படி பண்ணேன்ட்டு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக செஞ்சு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ எல்லாம் சின்ன தட்டில் போட்டுட்டு பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்துன்னு போயிட்டுருக்கேன். சாதம், இஞ்சி புளி, அப்புறமா சுண்டல், கீரை குழம்பு, இவ்வளோ தான் பண்டிகை தளிகை. நான் ஒப்பட்டு ஆனால் போலி பண்ணுறதுக்கு போல், ஏன்னா என்னால் முடியல, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடுது. அதனால் வெல்லம் அப்புறம் வேப்பு பூவு பழம் எல்லாம் வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.